மகிமை. நம்ம தொடர்ந்து நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை நாம் சிந்திக்க போகிறோம். நம்ம இந்த செய்தியினுடைய இந்த தொகுப்பாக இருக்கிற தேவனுடைய ராஜ்யம் அப்படிங்கிற அந்த தொகுப்பின் செய்தியினுடைய இறுதி பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். இன்றையோடு அதை நம்ம நிறைவு செய்வோம். கடைசி 3 வாரங்களாக மாத்திரம் நம்ம எதை குறித்து நாம் சிந்தித்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா, தேவன் மனித வாழ்க்கையில் ஏற்படுகிற சங்கடங்களை, பிரச்சனைகளை எவ்வாறாக அவர் தீர்க்கிறார். அதில் 3 கேட்டகரியாக என்ன பண்ணோம், பிரித்தோம். மனிதர்களை 3 கேட்டகரிகளாக பிரித்தோம். ஒன்று, ஆண்டவருடைய வழிக்கு உட்படாதவர்கள். ஆண்டவருடைய வழிக்கு உட்படாதவர்கள், தேவனுடைய பிள்ளைகளாய் அல்லாதவர்கள், அவர்களுடைய வாழ்விலே நடக்கின்ற விபரீதங்கள், அதற்கு எந்த விதத்திலும் ஆண்டவர் பொறுப்பல்ல. இரண்டாவதாக, ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தும் கடினப்பட்டு தேவனுக்கு வெளியே வாழ்கிறவர்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தும் தங்களுடைய அறியாமையினாலே, தங்கள் மாம்ச இச்சையினாலே தேவனை விட்டு பிரிந்து வாழ்கிறவர்கள். அவர்களை குறித்து, அவர்களுடைய வாழ்வில் நடக்கிற தீமைகளை குறித்து நம் ஆண்டவர் எவ்வாறாக செயல்படுகிறார் அதை குறித்து நாம் சிந்தித்தோம். மூன்றாவதாக, போன வாரத்திலையும் அதை தொடர்ந்தோம். அதை என்ன பண்ணோம், தொடர்ந்தோம். நம்ம என்ன இது வரைக்குமே சிந்திக்க முடியல அப்படின்னா, எதை இன்னும் கவனம் செலுத்த முடியலன்னா, நன்மை ஆனவர்கள், முழுக்க முழுக்க தேவனுக்கென்று வாழ்கிற தேவனுடைய பிள்ளைகள், இரட்சிப்பின் நிச்சயம் உடையவர்கள். நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் இன்று மரித்தாலும் ஆண்டவரோடு இருப்பேன் அப்படிங்கிற நிச்சயம் உள்ளவர்கள், ஆண்டவர் மேல் கொண்ட விசுவாசத்தினாலே பாதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை இந்த பூமியிலே வாழ்கிறவர்கள், தங்களுடைய எண்ணங்களிலே, யோசனைகளிலே, செயல்களிலே விசுவாசத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள், மெய்யாக மனம் திரும்பினவர்கள், அவர்களுடைய வாழ்விலே நன்மை செய்ய அவர்கள் முற்படும் பொழுது, தங்கள் வாழ்க்கையவே தேவனுக்கென்று அர்ப்பணிக்கும் பொழுது, அதிலே அவர்களுக்கு சங்கடங்கள் நேரிடுவதை என்ன பண்ண முடியாது, தவிர்க்க இயலாது. அந்த சங்கடத்தை தேவன் எவ்வாறாக கையாளுகிறார் அப்படிங்கிறத குறித்து தான் நம்ம கடைசி வரைக்கும் சிந்திக்க முடியல. இன்றைக்கும் அதை பார்க்க போகிறதில்ல. ஆனால் கண்டிப்பாக ஆண்டவர் நம்மோடு என்ன பண்ணுவார், நம்ம இடைப்படுவார். ஒருவேளை நானும் ஒரு 3-4 வாரமாக முயற்சித்தேன், முடியல. ஒன்று சொல்லி முடிக்கிறேன். இந்த கண்ணாடி பாத்திரங்களை கொண்டு போகும் பொழுது அதை சுற்றி என்னென்னலாம் போடுவாங்க, வைக்கோல், அதுக்கப்புறம் என்ன, நிறைய பேப்பர்ஸ், அதுக்கப்புறம் தேவையில்லாததெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கண்ணாடி பாத்திரத்தை சுற்றி என்ன பண்ணுவாங்க, பேக் பண்ணுவாங்க. அப்போ அதெல்லாம் தேவையில்லாதது தான். ஆனால் அந்த கண்ணாடி பாத்திரம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதெல்லாம் என்ன பண்ணணும், பேக்கிங்கில் ரொம்ப அவசியம். இந்த ஒரு காரியத்தை மட்டும் உங்கள்கிட்ட விட்டுறேன். தேவனுடைய ராஜ்யத்திலே தேவன் தீமையை அகற்றாது இருப்பதற்கு காரணம் என்னன்னா அதுதான், சரிதானா? அப்போ கோதுமைகள் உண்டு, களைகளும் உண்டு, கோதுமைகளும் உண்டு, களைகளும் உண்டு. நீங்கள் அந்த அடிப்படையில் நம்ம சிந்திப்போம். சரி, இன்றைக்கி என்ன பண்ண பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேவன் நம்முடைய பிரச்சனைகளை நம்மை கொண்டே என்ன பண்ணுறாரு, தீர்க்கிறார். தேவன் நம்முடைய பிரச்சனைகளை நம்மை கொண்டே தீர்க்கிறார். 2 விதத்திலே தேவன் மனிதனுடைய வாழ்விலே செயல்பட முடியும். 2 விதங்களிலே தேவன் மனிதனுடைய வாழ்விலே செயல்பட முடியும். ஒன்று அப்சல்யூட் மிரக்கிள், அதாவது முழுக்க தேவனுடைய ஆதிக்கத்தின் கீழாக, தேவனுடைய ஆற்றலின்படி அவர் மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும், அற்புதங்களை செய்ய முடியும். அதற்கு மனிதனுடைய எந்த ஒத்துழைப்பும் அவசியம் கிடையாது. மனிதனுடைய எந்த ஒத்துழைப்பும் அவசியம் கிடையாது. அவர் நமக்கு அற்புதம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு அநேகர் சொல்லுகிறபடி மனிதன் என்னுடைய தரப்பிலிருந்து அவருக்கு என்ன கிடையாது, எந்த ஒத்துழைப்பும் அவசியம் வேண்டியது அல்ல. இப்போது பெரும்பாலும் எல்லாரும் எதிர்பார்ப்பது என்னதான், இதுதான், ஆண்டவர் என் வாழ்க்கையை என்ன பண்ணணும், அற்புதமான விதத்தில் என்ன பண்ணணும், மாற்ற வேண்டும் என்று சொல்லி பெரும்பாலானோர் இந்த தீர்வை தான் ஆண்டவரிடத்தில் என்ன பண்ணுறோம், எதிர்பார்க்கிறோம். ஆனால் பெரும்பான்மையாக தேவன் இவ்வாறு செயல்படுவது இல்லை. தேவன் பெரும்பாலும் இப்படி செயல்படுவது இல்லை. ஒருவேளை நீங்கள் மறுக்கலாம், ஆனால் பொதுவாக நீங்கள் வேதத்தை வாசிச்சிங்கன்னா, ரொம்ப நடுநடையோடு வாசிச்சிங்கன்னா நம்மளுக்கு அந்த புரிதல் தான் வரும். இரண்டாவது, பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் வித்தியாசம் தெரியாமல் குழம்பி போவது, டிஸ்பென்சேஷன். அதாவது தேவன் காலகட்டத்திற்கு ஏற்றது போல் செயல்படுகிறார். இந்த 6000 ஆண்டு வரலாறிலே தேவன் மாறாதவர். ஆனால் மனிதனுடைய வரலாறிலே, மனிதனுடைய காலத்திலே அவர் தலையிடும் பொழுது அந்த காலகட்டத்திற்கு ஏற்பதான் என்ன பண்ணுறாரு,
செயல்படுகிறார். அப்போ பழைய ஏற்பாட்டிலே சில வேத பகுதிகளை பிடித்து கொண்டு அறியாமையினாலே நாம் அழிந்து போகலாம். அறியாமையினாலே என்ன பண்ணலாம்? அழிந்து போகலாம். உதாரணமாக ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். எலியா என்கிற மனிதனை ஆண்டவர் என்ன பண்ணார்? காகத்தை கொண்டு போஷித்தார். இப்போ அப்படி என்னை நடத்துவார் அப்படின்னு அந்த ஒரு சம்பவத்தை நீங்கள் பொதுமைப்படுத்தி விட்டீர்கள் என்று சொன்னால், நீங்கள் எதையும் பொதுமைப்படுத்தணும் அப்படின்னா, பவுல் கடைசி வரைக்கும் தன் கையிலே என்ன பண்ணார்? கடுமையாக வேலை செய்து தான் என்ன பண்ணார்? பிழைத்தார். சொல்கிறாரு, இந்த நேரம் வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன்? கடினமாக உழைக்கின்றேன் என்று சொன்னார். அப்போ வேதத்திலே ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் பொதுமைப்படுத்த கூடாது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் எல்லா நேரங்களிலும் ஒரே மாதிரியாக செயல்பட மாட்டார். காரணம், நம்முடைய நமக்கு உடம்பு சரியாமல் போனால் கூட வயிற்ற வலி தான். நம்ம 50 பேத்துக்குமே வயிற்று வலி இருக்குன்னு வச்சுக்குவோம். 50 பேத்துக்கு வயிற்று வலி இருந்துச்சுன்னா 50 விதமான காரணங்கள் இருக்கலாம். 50 விதமான காரணங்கள் இருக்கலாம். இப்போ நான் தேங்காய் பாலை வெறும் வயிற்றுல குடித்து வயிற்று வலி சரியாக போயிடுச்சுன்னா, நீங்கள் வயிற்று வலியில் வந்தால் நான் என்ன சொல்லுவேன்? அதுதான் நடக்கிறது. நான் ஜெபம் பண்ணேன் நல்லா போச்சு அப்படின்னா, யார் வந்தாலும் என்ன பண்ணுங்கள்? நல்லா என்ன பண்ணுங்கள்? ஜெபம் பண்ணுங்க. கிடையாது. கவனிங்க, அப்படி எந்த தீர்வையும் என்ன பண்ணக்கூடாது? பொதுமைப்படுத்த கூடாது. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் ஏன்ட்டையுமே சொல்லக்கூடாது. நானும் சொன்னேன், என்ன சொல்லுவேன்? ஒரு 3-4 இதை தான் என்ன பண்ணுவேன்? ரெடிமேடாக வச்சுருப்போம். ஒன்று என்ன பண்ணுங்கள்? ஜெபம் பண்ணுங்க. அப்புறம் நான் உங்களுக்காக என்ன பண்ணிக்கிறேன்? ஜெபம் பண்ணிக்கிறேன். அப்புறம் முடிஞ்சு போனால் என்ன பண்ணுங்கள்? உபவாசம் போட்டு என்ன பண்ணுங்கள்? ஜெபம் பண்ணுங்கள். வேதத்தை நல்லா வாசிங்க. ஆண்டவர் இருக்கார். அப்படி மாற்றி நான் தான் சொல்லுவேன். வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் உண்மையாகவே உங்களுக்கு தீர்வு வேணும் அப்படின்னா, நீங்களும் கடவுளும் என்ன பண்ணணும்? ஒரு நேர்கோட்டுக்கு வர வேண்டும். நீங்களும் ஆண்டவரும் ஒரு நேர்கோட்டுக்கு வர வேண்டும். கவனிங்க, பழைய ஏற்பாட்டிலே சில வேத பகுதியை குறிப்பிடுறேன். கவனிங்க, முதல்ல செங்கடலை தேவன் பிளக்கும் பொழுது மோசே என்ன சொன்னார்? உன் கோலை என்ன பண்ணு? உயர்த்தினார். அப்போ மோசே கோலை உயர்த்தினால் செங்கடல் என்ன பண்ணுச்சு? பிளந்தது. செங்கல் என்ன பண்ணுது? பிளந்தது. இப்போ யோசுவா தலைமையிலே இஸ்ரவேலர்கள் போகும்பொழுது யோர்தான் என்ன பண்ணுது? குறுக்கிடுது. அப்போ என்ன சொன்னார்னா, அன்றைக்கு கடலை பிளந்தார், இவர்கள் வெட்டாந்தரையிலே நடந்தார்கள், பாதங்கள் நனையவில்லை என்று சொல்லி வேத பகுதி சொல்லுது. ஆனால் இன்னைக்கு சொல்கிறாரு, ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு உங்கள் கால்களை எங்கே வைங்க? தண்ணியில் என்ன பண்ணு? வை. நீ வச்சதுக்கப்புறம் யோர்தான் என்ன பண்ணோம்? நீ வச்சதுக்கப்புறம் யோர்தான் என்ன பண்ணோம்? வழிவிடு. அப்போ தேவன் செயல்பட்ட விதம் அந்த 20-30 ஆண்டுகளுக்குள்ளேயே மாறிடுச்சு. அந்த 20-30 ஆண்டுகளுக்குள்ளேயே மாறிடுச்சு. எகிப்து சேனை, இஸ்ரவேலர்கள் கடற்கரைக்கு முன்னாக எகிப்து சேனை வரும் பொழுது, நீ பயப்படாத, உங்களுக்காக நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக. அதை தான் 4000 வருஷமாக சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அது அன்னைக்கே மாறிடுச்சு. 20 வருஷம் கழித்து ஒரு பெரிய போர் வருகிறது. யுத்தத்துக்கு ஆட்களை என்னாகமோன்னு உங்கள் பைபிளில் ஒரு புக்கு இருக்குல்ல, சென்செக்ஸ். என்னன்னா, 20 வயதுக்கு மேல் கத்தியை பிடிக்க வலிமையுள்ள நபர்களை என்ன பண்ணு? அணி திரட்டு. அவங்கள என்ன பண்ணு? ஆர்மியை என்ன பண்ணு? கூட்டு, ஒரு படை திரட்டு, போரிடு, நான் உனக்கு பின்பாக வருவேன், நான் உனக்கு பின்பாக. தேவன் செயல்பட்ட விதம் அப்படியே மாறிக்கிட்டே போகும். அப்படியே மாறிக்கிட்டு பேர் என்ன சொல்லலாம்னா, இறை இல்லை, டிஸ்பென்சேஷன். அதாவது காலத்திற்கு ஏற்ப ஜனங்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி கொண்டே வந்தார். இப்போ ஏதாவது ஒரு இடத்துல எலியாவிட்ட நீங்கள் லாக் ஆகிட்டீங்க அப்படின்னா, பொதுவாக எலியாவிட்ட எப்படி லாக் ஆவீங்க? யாராவது சொல்கிறதுனால தான். கவனிங்க, நீங்கள் ஊழியக்காரன் மூலமாக மட்டுமே வேதத்தை கற்றுக்கொள்ளக்கூடாது. இந்த நாட்களில் நான் சொல்கிறதும் பைபிளில் இருக்கா, கரெக்டாக இருக்கான்னு என்ன பண்ணணும்? பார்க்கணும். கவனிங்க, அப்போ டிஸ்பென்சேஷன் ரொம்ப முக்கியம். தேவன் காலத்திற்கு ஏற்ப தான் என்ன பண்ணுறாரு? செயல்படுகிறார். தேவன் காலத்திற்கு ஏற்ப தான் என்ன பண்ணுறாரு? செயல்படுகிறார். அதே போல் தனி நபர்களுக்கு தேவன் பொதுவாக ஒரு தீர்வை எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறதில்ல? வைக்கிறது இல்லை. தேவன் பொதுவாக ஒரு தீர்வை எல்லாத்துக்கும் வைக்கிறது இல்லை. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே தனிப்பட்ட தீர்வுகள் இருக்கிறது. பிரச்சனைகள் வேணால் ஒரே மாதிரி என்ன பண்ணலாம், தெரியலாம். ஆனால் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே தனிப்பட்ட தீர்வுகள் இருக்குது. இதெல்லாம் யாருக்கு தான் பொருந்தும் அப்படின்னா, கடவுளை ஏற்றுக்கொண்டவர்கள். ரைட். இன்றைக்கு 6 காரியங்களை நம்ம புதிய ஏற்பாட்டிலேருந்து சிந்திக்க போகிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தன்னை கொடுத்து தேவன் வெளிப்படுத்தினாராம். எப்படி?
பங்கு பங்காகவும் வகை வகையாகவும். ஆபிரகாமுக்கு இருந்த வெளிச்சம் அப்படியே இம்ப்ரூவ் ஆகி யாருக்கு வருதுன்னா யாக்கோபுக்கு வந்துச்சு. யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாடு அப்படியே ஜாஸ்தியாகி யாருக்கு வந்துச்சு? யோசேப்புக்கு வந்தது. அப்புறம் தீர்க்கதரிசிகள் வராங்க, முற்பிதாக்கள்லேருந்து தீர்க்கதரிசிகள் வராங்க. கவனிங்க, தேவன் பங்கு பங்காக கொஞ்சம் கொஞ்சமாக மனுக்குலத்திற்கு தன்னை வெளிப்படுத்தினார். சரிதானா? இந்த ரெவலேஷன், இந்த வெளிச்சம் வளர்ந்து கொண்டே போனது. அடுத்தது வகை வகையாக வெளிப்படுத்தினார். தம்மை குறித்து என்ன பண்ணார்? வகை வகையாக வெளிப்படுத்தினார். ஒருவேளை நான் இந்த அளவுக்கு கோதுமையை இவங்களுக்கு கொடுத்துட்டு கொஞ்சம் அதிகமாக கோதுமை தானியத்தை பின்னாடி இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறேன், அதற்கும் கொஞ்சம் அதிகமாக தானியத்தை பின்னாடி இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா நான் பங்கு பங்காக கொடுக்குறேன். நான் பங்கு பங்காக கொடுக்குறேன். வகை வகையாக கொடுக்கறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு கோதுமை கொடுக்குறேன், உங்களுக்கு கொஞ்சம் அரிசி கொடுக்குறேன், உங்களுக்கு கொஞ்சம் கேழ்வரகு கொடுக்குறேன், உங்களுக்கு கொஞ்சம் கம்பு கொடுக்குறேன். இது எல்லாமே என்னது தான்? இது தானியம் தான். இது என்னது? தானியம் தான். வகை வகையாக கொடுக்குறேன். இப்படி பங்கு பங்காக வெளிப்படுத்தினார், வகை வகையாக வெளிப்படுத்தினார். இது எங்கே முடிவுக்கு வந்தது? தம்முடைய குமாரனை அனுப்பி தேவன் தம்முடைய திருவுள்ளத்தை என்ன பண்ணுறாரு? மொத்தமாக என்ன பண்ணார்? வெளிப்படுத்தினார். மொத்தமாக வெளிப்படுத்தினார். அப்போ மனுகுலத்தினுடைய ஒட்டுமொத்த தீர்வையும் தேவன் மனுகுலத்துக்கு என்ன சொல்ல வருகிறார் அப்படிங்கிறத ஒட்டு மொத்தத்தையும் எங்கே சொல்லி முடிச்சிட்டாரு? சிலுவையிலே சொல்லி முடித்தார். சிலுவையிலே சொல்லி முடித்தார். இப்போ தாவீது ஆடினார்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? அது அறியாமை. அது என்னது? அறியாமை. அது எங்கே போய் முடியுது? இயேசுக்குள்ளே என்ன பண்ணுது? முடியுது. கம்ப்ளீட் ரெவலேஷன். கடைசியிலே தேவன் என்ன சொல்ல வந்தார் அதை தான் என்ன பண்ணணும்? பார்க்கணும். சரி, இதெல்லாம் மனசில் வச்சுக்கணும், இதெல்லாம் மனசில் வச்சுக்கணும். அப்போ புதிய ஏற்பாட்டுக்கு வரணும். நம்ம எங்கே வரணும்? புதிய ஏற்பாட்டுக்கு வரணும். பழைய ஏற்பாட்டை இன்டர்பிரேட் பண்ணும்பொழுது என்ன பண்ணணும்? சரியாக என்ன பண்ணணும்? இன்டர்பிரேட் பண்ணணும். தண்ணீர் தேவை, தண்ணீர் பிரச்சனை அப்படிங்கிறது 2 முறை என்ன பண்ணுது? வந்துச்சு சிறைவேளையில். முதல்ல ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ கண்மலையை என்ன பண்ணு? அடி. கண்மலையை அடி. 2வது முறை என்ன சொன்னார்? கண்மலையை பார்த்து என்ன பண்ணு? அங்கேயே தீர்வு மாறிடுச்சு. ஒரே பிரச்சனை, ஒரே பிரச்சனை, ஒரே மக்கள், ஒரே சூழல், அங்கேயே மாறிடுச்சு. இவன் என்ன பண்ணிட்டான்? அடிக்கிறதுக்கு, இப்போ பேசுகிறதுக்கு பதிலாக என்ன பண்ணுறான்? மறுபடியும் என்ன பண்ணுறான்? உங்கள் வாழ்விலே நீங்கள் ஒரே பிரச்சனையை வேறு காலகட்டத்தில் நீங்கள் சந்தித்தாலும் தேவனிடத்தில் என்ன பண்ணுங்கள்? போங்க. தேவன்கிட்ட என்ன பண்ணுங்கள்? போங்க. நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனையை ஆண்டவர் இப்படி தான் சால்வ் பண்ணார், அப்படி தான் இப்படி நடக்கணும்னு என்ன கிடையாது. அப்போ ஒரு பெரிய அற்புதம் நடந்திருக்கலாம். இப்போ அது இப்படி நடக்கணும்னு அவசியம் இல்லை. இப்படி நடக்கணும்னு அவசியம் இல்லை. ஒருவேளை நீங்கள் இதை ஏற்றுக்கொண்டால்தான், ஏன் இவ்வளோ சொல்கிறேன்னா, நீங்கள் அறிமுகமாக நீங்கள் இதை ஏற்றுக்கொண்டால்தான் அடுத்து எங்கே வர முடியும்? நீங்கள் தீர்வை நோக்கி நகர முடியும். புதிய ஏற்பாட்டிலேருந்து ஒரு 6 வேத பகுதியை நம்ம வாசிக்க போகிறோம். 6 வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். தேவன் எப்படி நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமைகிறார், அதை எப்படி நம்மை கொண்டே சரி செய்கிறார், எப்படி நம்மை கொண்டே சரி செய்கிறார். தேவனுடைய தலையீடு இருக்கும், தேவனுடைய குறுக்கீடு இருக்கும், தேவனுடைய ஆற்றல் இருக்கும், தேவனுடைய பலன் இருக்கும். ஆனால் அதை நம்மை கொண்டு தான் செய்வார். அதை என்ன பண்ணுவார்? நம்மை கொண்டு தான் செய்கிறார். நம்மை கொண்டு தான் செய்கிறார். லைசன்ஸ் போடும் பொழுது உங்கள் பிள்ளைக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க, சரிதானா? லைசன்ஸ் போடும் பொழுது உங்கள் பிள்ளைக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க. ரைட்டில் போ, பிரேக்கை பிடி, ஸ்லோவாக போ, அப்படியே உங்கள் பிள்ளையை டைரக்ட் பண்ணி என்ன பண்ணிட்டீங்க? லைசன்ஸ் வாங்கி கொடுத்துட்டீங்க. எத்தனை நாள் அதை செய்ய முடியும்? எத்தனை நாள் அப்படி டைரக்ஷன் பண்ண முடியும்? அப்படி செய்ய முடியாது. அப்படி செய்ய நீங்களே ஒரே விதமாக உங்கள் பிள்ளையை நடத்துவீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கே ஒரு சலிப்பு உண்டாயிரும். உங்களுக்கு என்ன உண்டாயிரும்? உங்களுக்கு என்ன உண்டாயிரும்? பெரிய சலிப்பு உண்டாயிரும். கவனிங்க, ஆண்டவர் நம்மை கொண்டு தான் நம்முடைய பிரச்சனைகள் என்ன பண்ணுறாரு? தீர்க்கிறார். 6 காரியங்களை வாசிக்க போகிறேன். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனம். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனம். யாருக்கும் வெயிட் பண்ணாதீங்க, எடுத்தவங்க டக்குன்னு வாசிங்க. தேவன் நமக்கு வேற யாராவது வாசிங்க, நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க, யாராவது வாசிங்க. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும்
தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை என்ன பண்ணிருக்காரு, கொடுத்துருக்காரு. அப்போ ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு பயம் வருது அப்படின்னா அவன் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது தேவனுடைய சித்தம் அல்ல. அப்படிப்பட்ட ஆவியை தேவன் அந்த மனிதனுக்கு என்ன பண்ணல, தரவில்லை. தேவன் என்ன பண்ணல, தரவில்லை. இப்ப பயத்தை போக்கணும் அப்படின்னா தேவன் நமக்குள்ள எதை வைத்திருக்கிறார், வாசிங்க. ஆகையால் சரி கவனிங்க, என்ன கவனிங்க, போதும் கவனிங்க, என்ன கவனிங்க. ஆண்டவர் நம்முடைய பயத்தை நம்ம விட்டு எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை நமக்கு என்ன பண்ணியிருக்காரு, தருகிறார். வசனத்தை நான் சொல்லி நானே வாசிக்கிறேன், என்ன கவனிங்க. பயம் என்னை விட்டு போக வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன நினைப்போம், ஆண்டவர் எனக்கு தைரியத்தை தரணும். அப்படியே ஆப்போசிட்டாக என்ன பண்ணுவோம், சிந்திப்போம். அப்படியே ஆப்போசிட்டாக சிந்திப்போம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, பயத்திற்கு நாம் நீங்களாகும்படி தேவன் நமக்கு தெளிந்த புத்தியை தந்திருக்கிறார். தெளிந்த தைரியம் இன்மையும் நமக்கு பயத்தை உண்டு பண்ணோம், முட்டாள்தனமும் நமக்கு என்னத்தை உண்டு பண்ணோம், பயத்தை உண்டு பண்ணோம். தெளிவற்ற ஒரு மனநிலை என்ன உண்டு பண்ணோம், பயத்தை உண்டு பண்ணோம். ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஆண்டவர் நமக்கு பயமுள்ள ஆவி என்ன பண்ணல, கொடுக்கல. அப்படின்னா பயம் என்பது தேவனிடத்திலிருந்து வருகிறது அல்ல, தேவனிடத்திலிருந்து வருகிறது அல்ல. ஒரு விசுவாசி, நான் இப்போ சொல்றதெல்லாம் விசுவாசிகளுக்கு தான் பொருந்தும். ஒரு விசுவாசி பயப்படும் பொழுது தேவன் அந்த பயத்தை அவன் எதிர்கொள்வதற்கு ஏதோ ஒரு சூழலை கண்டு அந்த விசுவாசி பயப்படும் பொழுது, ஏதோ ஒரு பிரச்சனைகளை கண்டு அந்த விசுவாசி பயப்படும் பொழுது, ஏதோ ஒரு நெருக்கடியை கண்டு அந்த விசுவாசி பயப்படும் பொழுது, கவனிங்க, தேவன் அதை அவனுக்கு எதிர்கொள்வதற்கு என்ன மாதிரியான சோர்ஸ் அவனுக்கு தரார் அப்படின்னா, ஒன்று அன்பு. ஒன்று என்னது, அன்பு இருக்கா. இன்னொன்று என்ன, பெலன். இன்னொன்று என்னென்ன, பெலன். இன்னொன்று என்ன, தெளிந்த புத்தி. இதன் மூலமாகத்தான் தேவன் அந்த பயத்தை எதிர்கொள்வதற்கு அவனுக்கு என்ன பண்ணுறாரு, உதவி செய்கிறார். இதில் நான் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டிய இடம் என்னென்னா, தெளிந்த புத்தி. தெளிந்த புத்தி தமிழில் அப்படி வந்துருச்சு, தெளிந்த புத்தி அப்படி வந்துருச்சு. இது எப்படி இருக்குது மூலமொழியிலன்னா, செல்ஃப் கரெக்ஷன், அதாவது தன்னைத்தானே சரி செய்து கொள்வதற்கான தெரிந்த புத்தி. தன்னைத்தானே சரி செய்து கொள்வதற்கான தெளிந்த புத்தி. நான் எப்படியும் சொல்கிற உதாரணம் தான், கவனிங்க. நீங்கள் ஒரு ரோட்டில் போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு பைத்தியக்காரன் வராரு, அவனுக்கு ஏதாவது செய்யலாம் அப்படின்னு உங்களை மனசில் தோணுச்சுனாலும் ஒரு பெரிய பரிதாபம் இருக்கும். அவனுக்கு ஏதாவது உதவி செய்யலாமான்னு தோணும், ஆனால் பக்கத்தில் போக மாட்டோம். ஏன் பயம். ஏன் பயம் அப்படின்னா, நீங்கள் உதவி செய்ய வருவதை கூட அவனால் என்ன பண்ணிக்க முடியாது, புரிஞ்சிக்க முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. எனக்கு உதவி தேவை அப்படிங்கிற அறிவு அவனுக்கு இல்லாதனால அந்த உதவியை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்போ பக்கத்தில் இருக்கவங்களும் வரவங்கள சாப்பாடு கொடுக்க வரவங்களே கூட என்ன பண்ணலாம், அடிக்கலாம். ஒரு முறை நானும் எனக்கும் அந்த அனுபவம் உண்டு. சாப்பாடு கொடுக்க வரவங்களே கூட என்ன பண்ணலாம், அடிக்க முற்படலாம். ஒரு நாள் என்ன பண்ணேன், ஒரு ரொம்ப முடியாதவங்க, ஐயோ இப்படி இருக்காரே அப்படின்னு என்ன பண்ணேன், சாப்பிட்றதுக்கு ஒரு 4 புரோட்டா தான் பக்கத்தில் இருந்துச்சு. ஒரு 4 புரோட்டாவை கட்டி அவங்களுக்கு கொடுத்தேன். அதை எடுத்து அப்படியே பிச்சு 4 என்ன பண்ணிட்டார், தூக்கி எறிஞ்சிட்டார். ஆனால் அவருக்கு பசி, ஆள் மெலிந்த தேகத்தோடு இருக்கிறாரு, அது சாப்பிட முடியல. காரணம் என்னன்னா, இதுதான், எனக்கு ஐ நீட் கரெக்ஷன், எனக்கு உதவி தேவை, நான் மாற வேண்டும், எனக்கு வழிகாட்டுதல் தேவை. அந்த மாதிரியான ஒரு தேவையை யார் தான் உணர முடியும்னா, தெளிந்த புத்தி உள்ளவங்க தான் உணர முடியும். அப்போ பயம் வரும் பொழுது நம்ம ஆண்டவரிடத்தில் யார் தான் போக முடியும் அப்படின்னா, ஐ நீட் கரெக்ஷன். எனக்கு என்ன தேவை, எனக்கு ஒரு மாற்றம் தேவை. அதாவது நான் மாறணும், நான் என்ன பண்ணணும், மாறணும். அதனால தான் 139 சங்கீதத்தில் பார்த்தேன், ஆண்டவரே நீர் என்னை ஆராய்ந்து வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியில் என்ன பண்ணணும். மொத்தமாக நீங்கள் வாசிங்க, நீங்கள் பைபிள் வாசிங்க, சொல்ல சீக்கிரம் எடுத்து வாசிங்க. கவனிங்க, நான் மறுபடியும் கேட்டேன்னா மறுபடியும் வாசிங்க. அந்த இது போர்ஷன் விட்டு நீங்கள் தள்ளி போயிடாதீங்க, சரிதானா? அப்போ நம்ம ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்க என்னன்னா, ஐ நீட் கரெக்ஷன். எனக்கு என்ன வேண்டும், எனக்கு என்ன வேணும், ஒரு மாற்றம் வேண்டும், எனக்கு ஒரு உதவி தேவை, எனக்கு ஒரு உதவி தேவை. என்னுடைய இயலாமை, நான் அதை செய்ய முடியல அப்படிங்கிற மனம், சொஸ்த புத்தி இருக்கவங்க தான் என்ன பண்ண முடியும், என்ன பண்ண முடியும், தேவனிடத்தில் வர முடியும். முதலாவதாக எனக்கு ஒரு மாற்றம் தேவை, எனக்கு தேவன் ஒத்தாசை செய்ய வேண்டும், என்னுடைய சுவாபங்களை மாற்ற வேண்டும், என்னுடைய நடைகளை மாற்ற வேண்டும் அப்படிங்கிற தெளிந்த புத்தி உள்ளவர்கள் தான்
தேவனிடத்திலிருந்து என்ன பண்ண முடியும்? ஒத்தாசை என்ன பண்ண முடியும்? பெற முடியும். நீங்கள் பயப்படுகிற காரியம் வந்துச்சுன்னா, விசுவாசிகள் பயப்படுகிற காரியம் வந்துச்சுன்னா உடனே போக வேண்டியது என்ன தெரியுமா? ஆண்டவரே எனக்கு தெளிந்த புத்தியை தாரும் அப்படின்னா, என்னை உள்ளபடியே காண்பதற்கு எனக்கு என்ன பண்ணுங்க? உதவி செய்யும். எனக்கு உள்ளபடியே காண்பதற்கு என்ன பண்ணுங்க? எனக்கு உதவி செய்யும். ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 13வது வசனம். ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 13வது வசனம். எஸ், சத்தமா வாசிங்கம்மா. எஸ், சத்தம் மறுபடியும் வாசிங்க. கவனிங்க, அந்த வசனத்தை கவனிங்க. நீங்கள் உங்கள் அவயங்களை வாசிமா கவனிங்க. நீங்கள் எல்லாம் இங்கே தானே இருக்கீங்க, வாசிங்க. ஒப்புக்கூடாமல் கவனிங்க. அதை விட்டு ஏன் கீழே போறீங்க? அந்த வசனம் தான் என்ன சொல்றாரு? நீங்கள் உங்கள் அவயவங்களை, என்ன சொல்லுங்க? நீங்கள் அவயவங்களை. நான் சண்டே கிளாஸ் தான் எழுதிட்டு இருக்கேன் வெளியில. இதுதான் அவயம் சொல்றது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். நம்முடைய உடலின் உறுப்புகளை, அதை தான் சொல்றாரு. உடலின் உறுப்புகளை தகாதவைகளை செய்யும்படி பாவத்திற்கு ஒப்பு கொடுக்காதீங்க. தகாதவைகளை செய்யும்படி என்ன பண்ணாதீங்க? பாவத்திற்கு ஒப்பு கொடாம சரியானவைகளை செய்வதற்காக யாருக்கு ஒப்பு கொடுங்க? தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய அவயமே ஆயுதமாக மாறுகிறது. நம்முடைய அவயமே என்ன பண்ணுது? ஆயுதமாக மாறு. நான் சொல்றது பைபிளில் இருக்கான்னு பாருங்க, மறுபடியும் வாசிங்க. நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கூடாமல், செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன். உங்களுடைய அவயத்தை பாவத்திற்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்களை அழிக்கின்ற ஆயுதங்களாக உங்கள் அவயங்களை என்ன பண்ணுவீங்க? மாத்துறீங்கன்னு அர்த்தம். ஐ ரிப்பீட். நீங்கள் உங்களுடைய உடலை, உங்களுடைய யோசனைகளை, எண்ணத்தை, நேரத்தை, நோக்கத்தை தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்திலே நீங்கள் ஈடுபடுத்தும் பொழுது அந்த உங்களுடைய உடலே, உங்களுடைய நேரமே, உங்களுடைய பணமே உங்களுக்கு என்ன ஆயிடும்? உங்களை அழிக்கின்ற ஆயுதங்களாக மாறும். மாறிவிடும். கவனிங்க, இந்த ஆன்லைன் ரம்மி விளையாடி ஒருத்தர் பாவம் பாருங்க, ரொம்ப மனம் உடைஞ்சு தற்கொலை பண்ணிட்டார். தற்கொலை பண்ணுறதுங்கிறத தாண்டி மனைவியும் செத்து போயிட்டாங்க, குழந்தையும் தூக்கி என்ன பண்ணிட்டாங்க? இப்போ அவங்கள அழிஞ்சதுக்கு யார் காரணம்? எப்படி அது செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷனாக மாறிச்சு? கவனிங்க, இந்த பிள்ளையை பாதுகாக்கிறது தானே பெற்றோர். கடைசியில் பிள்ளையை கொள்கிற அளவுக்கு என்ன பண்ணிட்டாங்க. நிறைய பெற்றோர்களே இன்றைக்கி பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க? சீரழிக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி? அந்த பாதுகாக்க என்று கொடுக்கப்பட்ட இந்த கையில் உழைச்சி என் குடும்பத்தை என்ன பண்ணணும்? காப்பாற்றணும். இந்த குழந்தை இந்த கையில் உழைச்சி, இந்த கால்களில் உழைச்சி என் புத்தியை பயன்படுத்தி என் குடும்பத்தை என்ன பண்ணணும்? காப்பாற்றணும். இதை பாவத்திற்கு ஒப்பு கொடுத்துட்டோன்னா இப்போ எது செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷனாக மாறுது? இதுவே என்ன ஆகுது? செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷனாக மாறுகிறது. அருமையானவர்களே, நீங்கள் ஆண்டோடைய ஒத்தாசை கேளுங்க. இங்கே வந்து உட்காரும் பொழுது இடத்தை போகிறதுக்காக வரல, நான் ஒரு பெரிய நோக்கத்தோடு தான் அங்கே நிற்கிறேன். நீங்களும் அப்படி ஒரு எண்ணத்தோடு வாங்க. எனக்கு ரொம்ப பெரிய நீங்கள் ஒத்துழைப்பு தரணும்னா நீங்கள் ஜெபத்தோடு வாங்க. சரி, கவனிங்க. செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷனாக இது என்ன பண்ணுது? மாறுது. இதே அழிவுக்குரியதாக மாறுகிறது. அப்போ இப்போ எப்படி அதுலேருந்து தப்பிக்கிறது அப்படின்னா, கடவுள் அப்படியே உங்களை அப்படியே மேலே இருந்து ஒரு தூதனை அனுப்பான்னு நினைக்கக்கூடாது. இப்போது இந்த அவயத்தை கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்களுடைய நேரத்தை, உங்களுடைய ஆற்றலை, பணத்தை, புட்சால்தனத்தை, அறிவை, அவயங்களை, உடல் உறுப்புகளை இதெல்லாம் கடவுளுக்கு நேராக திருப்பும் பொழுது நீர் என்னை வழிநடத்தும், நீர் எனக்குள்ளாக இருந்து எனக்கு கற்றுத்தாரும், நான் உம்முடைய காரியங்களை செய்ய விரும்புகிறேன். இப்படி நீதிக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது இதை நீதியின் அவயமாக மாற்றுறார். இந்த நீதியின் அவயமாக என்ன பண்ணுறாரு? நீதியின் ஆயுதங்களாக மாற்றுகிறார். நீதியின் ஆயுதமாக மறுபடியும் அவசியமாக
ஆ ம் 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 உங்கள் அவயங்களை நீதிக்கு 2 காரியம் வரும். அவயம், ஆயுதம். சரி சொல்லுவோம். அவயம், ஆயுதம். அவயம், ஆயுதம். மனப்பாடம் ஆகும். அவயம், ஆயுதம். என் அவயத்தை, அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட், என்னுடைய உடலை, என் அவயத்தை பாவத்திற்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது என்னையே அழிக்கின்ற ஆயுதமாக அது மாறுகிறது. என்னையே அழிக்கின்ற ஆயுதமாக அது மாறுகிறது. என்னுடைய அவயத்தை கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது அதை நீதியின் ஆயுதமாக என்ன பண்றாரு? மாற்றுறாரு. எதை தான் மாத்துறாரு? நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், மேல இருந்து இறங்கி நம்மளுக்கு ஏதாவது கொடுப்பாரு, இந்த இதை வச்சு பொழைச்சிக்கோ, இதை வச்சு என்ன பண்ணிக்க, இதை வச்சு ஜெயிச்சுக்கோ. கிடையாது. இதை தான் மாத்துறாரு. இதை தான் என்ன பண்றாரு? மாத்துறாரு. அப்ப மாற்றத்தின் மூலமாக விடுதலை, மாற்றத்தின் மூலமாக பாதுகாப்பு, மாற்றத்தின் மூலமாக ஆசீர்வாதம், மாற்றத்தின் மூலமாக நன்மை, மாற்றத்தின் மூலமாக நன்மை. இதுதான் தேவன் நமக்கு வைத்திருக்கிற சொல்யூஷன். தேவன் நமக்கு வைத்திருக்கிற சொல்யூஷன். அப்போ மாற்றத்தின் மூலமாகத்தான் நன்மை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு தான் தேவன் தம்முடைய ஆவியை நமக்குள்ளாக அனுப்பி நமக்கு தெளிந்த புத்தியை தருகிறார். தெளிந்த புத்தியை, அந்த தெளிந்த புத்தி வந்துருச்சு அப்படின்னா போய் உங்கள்கிட்ட போய் ஜெபம் பண்ணிட்டு வரலாம், மந்திரிச்சிட்டு வரலாம் நினைக்க மாட்டோம். சொல்கிறத கவனமாக கேட்போம். சொல்கிறத கவனமாக கேட்போம். அது ஒரு பெரிய போர். சரிதானா? பிரசங்க நேரங்கிறது அப்படியே வருது. லேபர் ரூம், பெரிய போர் இது. சரி கவனிங்க. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். உங்களுடைய பணத்தாலேயே, உங்களுடைய நேரத்தாலேயே, உங்களுடைய யோசனைகளாலேயே, உங்களுடைய வார்த்தைகளாலேயே உங்களுடைய வாழ்வை நீங்கள் அழித்து கொள்ள முடியும். இது வரைக்கும் புரியுதா? அவங்க கரங்களை உயர்த்த முடியுமா? நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்கள் எடுத்த முடிவுகளுக்கான விளைவுகளை தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், வச்சுட்டோம். இப்போ கடவுள் வரும்பொழுது, ஆண்டவர் ரட்சிப்பின் மூலமாக கடவுளுடைய பிள்ளையாய் நாம் மாறும் பொழுது அவருடைய ஆவியானவரை நமக்குள்ளாக அனுப்புகிறார். நான் தப்புன்னு ஒரு காமன் மேன் சொல்ல முடியாது. நான் மாறணும்னு என்ன பண்ண முடியாது, ஒரு காமன் மேன் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஒரு சராசரியான இயல்பான ஒரு மனிதன் சொல்ல முடியாது. என் பொன்னாடி ரொம்ப மோசங்கய்யா, அதுக்கு தான் கோயிலுக்கு வந்திருக்கேன், எனக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணி விடுங்க. யாருக்காக ஜெபம் பண்ணுங்க? பொன்னாடிக்காக என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. என் பசங்கள்லாம் ரொம்ப மோசங்கய்யா, நீங்கள் என்ன பண்ணுங்க? பசங்களுக்காக என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணி விடுங்க. வேலை பார்க்குற இடத்துல என் மேனேஜர் ரொம்ப மோசங்கய்யா, அதுக்கு தான் என்ன பண்ணியிருக்கேன், கோயிலுக்கு வந்திருக்கேன், எனக்கு என்ன பண்ணி விடுங்க? ஜெபம் பண்ணி விடுங்க. நான் சொல்ல புரியுதா? என் ஹவுஸ் ஓனர் ரொம்ப மோசங்கய்யா, பக்கத்து வீட்டுக்காரங்களாம் ரொம்ப மோசமாக இருக்காங்க, ஒரே பெரிய பிரச்சனையாக இருக்குது, எனக்காக என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணி விடுங்க. அப்படி உலகமே என்னது தான்? மோசம். உலகமே மோசம். நான் சந்திக்கிற பிரச்சனைக்கெல்லாம் நான் என்ன பண்ணல, காரணம் கிடையாது. இப்போது இதை எப்படி டீல் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? இதை எப்படி டீல் பண்ணுறது? நீங்கள் இந்த ஆன்மீகம் இதற்கு எப்படி தீர்வாமைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கடவுள் என்ன பண்ணுறாரு? ரட்சிப்பின் மூலமாக அவருடைய ஆவியை நமக்குள்ளாக என்ன பண்ணுறாரு? அனுப்புகிறார். அனுப்பும் பொழுது செல்ஃப் ரியலைசேஷன் வரும். பிரச்சனை என்னிடத்திலே இருக்கிறது, பிரச்சனை என்னிடத்துல இருக்கிறது. எத்தனை பேர் இதை அனுபவிச்சிருக்கீங்க? கொஞ்சம் யோகியமாக நட அப்படின்னா, நீ யோகியமா? இந்த கேள்வி அனுபவிச்சிருக்கீங்களா? கொஞ்சம் ஒழுங்கா இருப்பா, நீ ஒழுங்கா? கொஞ்சம் நல்லா நடந்துக்க, நீ சொல்ல வந்துட்டியா? ஏன்? செல்ஃப் டிஃபென்ஸ் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். நம்மளுடைய உளவியல் பிரகாரமாக செல்ஃப் மெக்கானிசம், செல்ஃப் டிஃபென்ஸ் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும் உள்ள. என்னை நோக்கி வருகிற விமர்சனத்தையே நான் எப்படி பார்ப்பேன்னா, எனக்கு அச்சுறுத்தலாக தான் பார்ப்பேன். ஆக்கப்பூர்வமாக என்ன பண்ண மாட்டேன். எனக்கு என்னது? அச்சுறுத்தல். எனக்கு என்னது? அச்சுறுத்தல், த்ரெட்டனிங்காக தான் பார்ப்பேன். கொஞ்சம் யோகியமாக நடந்துக்கணும். அப்போ அதையே நான் சொன்னேன்னா இங்கே என்ன நினைப்பீங்க? சிம்பிள், பாஸ்ட் யோகியமா? அதே மனநிலையோடு இங்கே வந்து பாஸ்ட்டு ஓகேம்மா. சிலர் கண்காணிக்கவும் ஆரம்பிப்பாங்க. இவர் பேசுகிற மாதிரியே இருக்காரா? என்ன கண்காணிக்கிறதுனால எந்த பிரோஜனமும் கிடையாது. ஒரு தம்பி யூத் மீட்டிங் எடுக்கும் பொழுது உங்களோட கொஞ்சம் பேசணுண்ணே அப்படின்னார்.
சரி சொல்லுங்கள் தம்பி, என்ன தம்பி விஷயம் அப்படின்னு. நான் அவரை பற்றி எதுவும் சொல்ல போகலான்னு நினச்சேன். அவர் சொன்னார், ஆனால் நான் 3 நாளாக உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் 3 நாளாக உங்களை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு காரியத்தை சொன்னார். ஆகையினாலே நீங்கள் பேசுனீங்கன்னா நான் வந்து உட்காருவேன், நான் எதிர்பார்க்குற மாதிரி நீங்கள் நடந்துக்கிறதுனால நீங்கள் பேசும்பொழுது நான் வந்து என்ன பண்ணுவேன், நான் சொன்னேன். அப்போது சில கான்வர்சேஷன் ஓடிச்சு. உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். யூ காட் த பாயிண்ட். சரிதானா? ரைட். பிரசங்கியார்கள் மோசம், சபை மோசம், உண்மை, அதெல்லாம் உண்மை, எல்லாம் உண்மை. ஆனால் கவனிங்க, ஒரு பிரச்சனை வரும் பொழுது நீங்கள் உங்களுக்குள்ளே ட்ராவல் பண்ணுங்கள். பிரச்சனை வரும்பொழுது என்ன பண்ணுங்கள், உங்களுக்குள்ளே ட்ராவல் பண்ணுங்கள். எங்கே வரும்? அவயம், ஆயுதம். அவயம், இந்த ஆயுதம் அப்படிங்கிறது, அவயம் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்மளுடைய உடலின் அவயங்களை குறிக்குது. நம்முடைய எண்ணம், யோசனை, பேச்சு, நடவடிக்கைகள், செயல் எல்லாம் இது மூலமாக தான் என்னது நடக்குது. எல்லாத்தையும் செஞ்சுட்டு வந்து ஆண்டவரே நீங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுவீங்க பார்த்துங்க. இவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு, ஒரு கை பார்த்துட்டு வந்து இனி நீங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, அப்படியே தந்துடுற ஆண்டவரே உங்கள்கிட்ட, நீங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க. அவர் என்ன சொல்லுவார், நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், நான் எல்லாத்தையும் என்ன பண்ணுறேன், பார்த்துக்கிறேன், கண்டிப்பாக பார்த்துக்கிறேன், பார்த்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஆனால் என்ன பண்ணுறேன், எல்லாத்தையும் நீ தராத, ஒன்று என்கிட்ட. நான் சொல்ல புரியுதா? என் கடன் பிரச்சனையை உங்கள்கிட்ட தந்துட்டேன் ஆண்டவரே. என் கடன் பிரச்சனையை அவர் என்ன சொல்கிறாரு, கடன் பிரச்சனையை நீ வச்சுக்கப்பா, ஒன்று என்கிட்ட கொண்டு வா. கடன் பிரச்சனையை தீர்த்துட்டாருன்னா மறுபடியும் என்ன பண்ணுவீங்கன்னு நினைக்கிறீங்க? அது கரெக்டாக சொல்கிறீங்க பாருங்கள். தீர்க்க வேண்டியது முதல்ல என்ன கிடையாது, கடன் பிரச்சனையும் இல்லை, ஒன்றை கொடுப்பா. ஒன்றை என்ன பண்ணுறேன், ஒன்றை சரி பண்ணால் கடன் பிரச்சனை தன்னால் தீரும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒன்றை சரி பண்ணால் பொருத்தனைலாம் தீராது. உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம், அது அப் டு யூ. உங்கள் மாற்று கருத்து இருக்கலாம், அது நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். நான் சொல்கிறது பைபிளில் இருக்கான்னு பாருங்கள், சரின்னா எடுத்துக்கங்க. ரைட். பொருத்தனைகள் மூலமாகலாம் தீராது. பொருத்தனைகளை தீர்வாக ஜனங்களுக்கு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, பொருத்தனைகள் மூலமாக ஆதாயம் அடைய போகிறது யார்? அதனால தான் பொருத்தனைகளை தீர்வாக என்ன பண்ணுறாங்க. பொருத்தனைகளை தீர்வாக சொல்லும் பொழுது கடவுளை குறித்த ஒரு தவறான சித்திரம் என்ன பண்ணுது, நான் என்ன வேணாலும் பண்ணிட்டா காசு கொடுத்துறா என்ன பண்ணிடுவார். சரியா? காட் த பாயிண்ட். எல்லாம் தப்பு பாருங்கள். என்ன சொல்கிறாரு, உன் அவயத்தை வச்சு நீ என்ன பண்ணிக்கிட்ட, உன் வாழ்க்கையை அழிச்சிக்கிட்ட. உன் அவயத்தையே நீ செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவாக என்ன பண்ணிக்கிட்ட, மாற்றிக்கிட்ட. இப்போ என்ன கொடு, ஒன்றை என்ன பண்ணு, எனக்கு அர்ப்பணி. அப்போ முடியுமா அதுனா? கண்டிப்பாக முடியாது. ஒரு இயல்பான மனிதன் ஆண்டவரே நீங்கள் சொல்லுங்கள் கேட்டுக்கிறேன் அப்படி நடக்க முடியுமா? அப்படி முடியவே முடியாது. அப்போ என்ன பண்ணணும், அவன் மனம் திரும்ப வேண்டும், தன் பழைய வாழ்க்கையை குறித்து அவன் வெறுப்படைய வேண்டும், பாவ உணர்வடைய வேண்டும். ஆண்டவரே நான் மறுபிறப்படைய எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லணும். அதை தான் வேதம் சொல்கிறது. என்னை பிள்ளையாய் மாற்றும் உடைய இரத்தத்தினால் என்னை கழுவும். இந்த அனுபவம் இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்வு அல்ல. அப்படி நடக்கும் பொழுது என்ன ஆகுது, தேவன் தம்முடைய ஆவியை அந்த மனிதனுக்குள்ளே அனுப்புகிறார். இந்த ஆவியானவர் அந்த மனம் திரும்புதலுக்கான அடையாளமாக மனிதனுக்கு கொடுக்கப்படுகிறார், அச்சாரம் கொடுக்கப்படுறான். அந்த ஆவியானவர் உள்ளே வந்து அந்த மனிதனுக்கு தெளிந்த புத்தியை தருகிறார். இந்த மனிதன் என்ன பண்றாரு, தெளிந்த புத்தியை தருகிறார். பைத்தியம் தெளிவதற்கு முன்பாக பைத்தியக்காரன் என்ன பண்ணணும்னா ட்ரீட் பண்ணல பேசாமல் இருக்கணும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நான் சொல்றது புரியுதா? பைத்தியக்காரனை குணமாக்குறத விட அவனை பிடிச்சி வண்டியில் எடுத்துகிட்டு போய் அவனை ட்ரீட் பண்ணுறது தான் கஷ்டம். அவனை குணமாக்குவது கஷ்டம் அல்ல, அவனை ட்ரீட் பண்ணுறது தான் கஷ்டம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த உளவியல் மருத்துவமனைகள், மனம் சார்ந்த மருத்துவமனைகள், அந்த ஆத்மாலாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் போனீங்கன்னா ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறதுக்கான எந்த சிக்னல்ஸையும் நீங்கள் பார்க்க முடியாது. அது ஏன்னா நிறைய பேருக்கு எப்படி சொல்லி கூப்பிட்டு வருவாங்கன்னா, நம்ம சும்மா போயிட்டு வரலாம் வா, ஹாஸ்பிட்டல்னு சொல்லாமல் என்ன தான் பண்ணுவாங்க, கூப்பிட்டு வருவாங்க. அங்கே சும்மா போயிட்டு வரலாம் வா, ஒரு கவுன்சிலிங் போய் ஒருத்தரை பார்த்து வரலாம், அப்படி தான் சொல்லி கூப்பிட்டு வருவாங்க. என்னென்னா பைத்தியக்காரனை குணமாக்குவது எளிது, ஆனால் அவனை ட்ரீட் பண்ணுறது தான் கஷ்டம். அவனை ட்ரீட் பண்ணுறது தான்
கஷ்டம். அப்போ ஒரு பாவியான மனிதனுக்கு அவன் வாழ்க்கையை மாற்றி தேவன் அவனுக்கு நித்திய ஜீவனை தந்து மறுமையிலே அவரோடு கூட அவனை இணைத்துக் கொள்வது எளிது. ஆனால் அவனை ட்ரீட் பண்ணுறது தான் கஷ்டம். அவனை ட்ரீட் பண்ணுறது தான் கஷ்டம். என்ன சொல்கிறாங்க ஜனங்க? என்ன சொல்கிறாங்க பொதுவாக? நான் விரும்புகிற தீர்வை எனக்கு கடவுள் தர வேண்டும். நான் விரும்புகிற தீர்வை என்ன பண்ணோம்? இவங்க ஒரு 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 ரெடிமேட் சொல்யூஷன் எடுத்துகிட்டு வராங்க. கடவுளுக்கு அந்த ரெடிமேட் சொல்யூஷன் என்ன பண்ணுறாங்க? கொடுக்குறாங்க. இதில் ஏதாவது சூஸ் பண்ணிங்க ஆண்டவரே, இதை நீங்கள் என்ன பண்ணுங்க, எனக்கு செய்யணும். நான் மாற மாட்டேன். நான் என்ன பண்ண மாட்டேன்? மாற மாட்டேன். நான் என்ன நினைக்கிறேனோ அதை என்ன பண்ணணும்? நடக்கணும். அது தீர்வாக அமையாது. அது தீர்வாக அமையாது. 2 வேத பகுதியை பார்த்துருக்கோம். கவனிங்க, வேதத்தை வாசிக்கிறவங்க குறிப்பாக வாசிங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 2வது வசனம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 2வது வசனம். கடைசி வரி உங்கள்லேருந்து வாசி. உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபம் ஆகுங்கள். முதல்ல என்ன பார்த்தோம்? அவயம். என்னுடைய இந்த அவயத்தை தான் தேவன் ஆயுதமாக மாற்றப் போகிறார். இந்த அவயத்தை தான் என்ன பண்ணார்? ஆயுதமாக மாற்றப் போகிறார். என்னுடைய கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஆயுதத்தை தேவன் வெளியே இருந்து உண்டை பண்ண போவதில்லை. உங்கள் அவயத்தெல்லாம் வச்சு தான் செய்ய போகிறார். அதை உங்கள் அவயத்தை வச்சு தான் என்ன பண்ணுறாரு? பாவத்திற்கு கொடுக்கும் பொழுது அதை என்ன அழிவுக்கு நேராக நடத்துகிறது. தேவனுக்கு அர்ப்பணிக்கும் பொழுது இதுவே ஆயுதமாக மாறுகிறது. இப்போ எங்கே போக போகிறோம்னா, அடுத்தது எங்கன்னா, மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். ரிப்பீட், மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். மறுரூபமாகுங்கள் அப்படிங்கிறதுக்கு என்ன உங்களுக்கு புரியும்படி சொன்னால், டிரான்ஸ்ஃபார்ம். ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்கு வரணும்னா என்ன ஆகணும்? மனம் புதிதாக மாற வேண்டும். மனம் புதிதாக மாறணும்னா எந்த நிலையிலிருந்து புதிதாக மாறணும் தெரியுமா? நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். ஃபர்ஸ்ட் வாசி. மறுபடியும் வாசி, கவனிங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, சமகாலத்தில் இருக்கிற ட்ரெண்ட்ஸ். அந்த பிரபஞ்சம்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, நீங்கள் அண்ட சராசரம் யோசிக்கக்கூடாது. சமகால நாகரிகம், சமகால புதுமைகள், சமகால வாழ்க்கை முறைகள், இதற்கு ஒத்தாற்போல் நீங்கள் நடக்காமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான விருப்பம் இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபம் ஆகுங்கள். கவனிங்க, பிரபஞ்சத்திற்குரிய ட்ரெண்ட்ஸ் என்ன? நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. உலகம் என்ன ட்ரெண்டில் இயங்கிட்டு இருக்கு? டக்குன்னு ஆடைக்கு போயிடாதீங்க. ட்ரெண்டுனாலே எங்கே வரும்? ஆடைக்கு வந்துடும். இன்றைக்கி அவுட்டிங் போனோம் அப்படின்னா எங்கே போகணும்? சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். ஷாப்பிங் போகணும். அப்புறம் ரெஸ்டாரண்ட் போகணும். சரி, ஷாப்பிங் ரெஸ்டாரண்ட்லாம் நடுத்தர மக்களுக்கானதா? இந்த தரமணி இருக்குல்ல, சென்னை தரமணியில் ஐடி கம்பெனி வர்றதுக்கு முன்னாடி ஒரு தோசையோடைய விலை 15 ரூபா. சென்னையில் தரமணிங்கிற ஒரு இடத்துல நீங்கள் பைபிள் எங்கே இருக்குன்னு கேட்கக்கூடாது. தரமணி இங்கே சென்னையில் இருக்குது. உங்களுக்கு டைரெக்டாக பைபிள் சொல்ல பைபிள் சொல்ல பயமாக இருக்குது. படுத்துறீங்க, ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கிறதில்லை. ரொம்ப கொடுமையாக இருக்குது. தரமணியில் ஒரு தோசையோட விலை எவ்வளவு? 15 ரூபா. தரமணியை இப்போ ஐடி, அதாவது தொழில்நுட்ப பகுதியாக மாற்றுறாங்க, ஐடி ஏரியாவை மாற்றுறாங்க. அப்படி மாற்றும் பொழுது இன்றைக்கி தோசையோடைய விலை எவ்வளவு? அதே தோசையோட விலை எவ்வளவு? ஜிஎஸ்டியோட 200 ரூபா. நீங்கள் போய் விசாரிச்சு பாருங்கள். ஜிஎஸ்டியோட 200 ரூபா. இது ஆடை எல்லாமே. இப்போது அந்த வாழ்க்கை தரங்கிறது யாருக்கானது? ஐடி கம்பெனிக்கானது. அந்த வாழ்க்கை தரம்
அவனுக்கு அது. இப்போ அவுட்டிங் போனால் ஜிஎஸ்டியோட 2000 ரூபா என்ன பண்ணணும், போய் சாப்பிட்ணும். அவுட்டிங்னா என்னங்கிறத இப்போ யார்கிட்ட கற்றுக்கிறேன்? இந்த உலகத்தோடு ஒத்த வேஷம் தரைக்கிறேன். இந்த உலகத்தோடு ஒத்த வேஷம் யாரை பார்த்து போடுறேன்? உலகத்தை பார்த்து நான் போடுறேன். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இப்போ நீ உலகத்தோட ஒத்த வேஷம் போடுறீல்ல, உலகத்தோடு என்ன பண்ணுற? ஒத்த வேஷம் போடுறீல்ல. எங்கள் சித்தி பையன் எந்த ஸ்கூலில் படிக்கிறான் தெரியுமா? எங்கள் சித்தி பையன், அதனால தான் நான் வீட்டில் எதையுமே சொல்கிறதில்ல. சித்திக்கு பையன் இருக்கிறதுனாலே சொல்கிறதில்ல. கவனிங்க, சித்திக்கு பையன் இருக்கிறான்னு சொன்னால் அப்புறம் அவன் எங்கே படிக்கிறான், எங்கே போனாலும் எதையுமே சொல்கிறதில்ல. கவனிங்க, எங்கேருந்து வருது? எங்கேருந்து வருது? எங்கேருந்து கற்றுக்குறோம்? நான் என்ன சொல்கிறேன், இதெல்லாம் வேணான்னு சொல்லலை. இதெல்லாம் என்ன பண்ணலை? வேணான்னு சொல்லலை. இப்போ என்ன ஆண்டவர் திருக்கிற தீர்வு என்னென்னா, உலகம் வேறு மாதிரி இயங்கிக்கிட்டு இருக்குப்பா. உலகம் வேறு மாதிரி என்ன பண்ணிகிட்டு இருக்கு? அதை பார்த்து 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 நடந்தீன்னா கடைசியில் அவன் எங்கே போய் முடியறானோ அங்கேயே தான் நீயும் போய் முடிவ. அதான் வசனம் சொல்லுது, குருடனை உனக்கு வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டாயானால் என்ன ஆகும்? யார் யார் விழுவணும்? நல்ல வேலை, சேமம் தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. குருடனை நீ வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டாயானால் 2 பேரும் எங்கே போய் விழணும்? அவன் என்ன சொல்கிறான்? அவன் கடனை உடனே வாங்கி ஏதோ ஒன்று என்ன பண்ணிகிட்டு இருக்கான், செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவனை பார்த்து 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 நீ ஒவ்வொரு காரியமும் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்ணாது? இப்போ உலகத்தை பார்த்து என்ன பண்ணாத? வேஷம் போடாத. உலகத்தை பார்த்து என்ன பண்ணாத? உலகத்தை பார்த்து வேஷம் போடாத அப்படிங்கிறத யார் ஒத்துக்குவா? யார் ஒத்துக்குவா? யார் தான் ஒத்துக்க முடியும்? என்னங்க உலகத்தில் தானே இருக்கிறோம், உலகத்தில் தானே நீங்கள் என்னங்க புதுசாக சொல்கிறீங்க? அப்போ எங்கே மாற்றம் வரணும்? ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உலகத்தானா இராதது போல நீங்களும் உலகத்திற்குரியவர்கள். முதல் அதில் தெளிவு வரணும். நான் உலகத்தான் அல்ல. மறுபிறப்பு அடைந்த ஒரு மனிதனுக்கு தான். அதனால தான் சொல்கிறேன், கிறிஸ்தவ உபதேசம் எல்லாருக்குமானது அல்ல. இன்னும் சொல்ல போனால் சபையில் உள்ளவங்களுக்கு கிடையாது, சபையில் உள்ள ரட்சிக்கப்படாதவங்களுக்கும் கிடையாது. அதனால தான் குழம்புறாங்க. அது எப்படிங்க முடியும்? கேட்குறது யார்? உலகம் தானே இருக்கிறவங்க, அப்படி இருக்க முடியுங்களாங்க? எங்கே தான் இருக்கிறோம்? உலகம் தான் இருக்கிறோம். உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், உலகத்திற்கு ஒத்த வேஷம் யாரை பார்க்க சொல்கிறாங்க? கடவுளுடைய மனதை பார், கடவுளுடைய அதை பகுத்து பாரு. அவருக்கு எது நன்மைன்னு வாழ்க்கைக்கு சொல்கிறாரோ, அவருடைய விருப்பங்கள் என்ன அப்படின்னு அவர் இருதயத்தை பார்த்து அதை பார்த்துட்டீங்கன்னா அதற்கு தகுந்தாற் போல் உன் இருதயத்தை மாற்றிக்கொள். அதற்கு தகுந்தால் போர் உன் மனதம் புரிதாச்சுன்னா மறுரூபம் தானால் வரும். மறுரூபம் தன்னால் வரும். மறுரூபம் மாற்றம் வேற, மறுரூபம் வேற. சின்ன சின்ன மாற்றங்கள் சேர்ந்தது தான் மறுரூபம். சின்ன சின்ன மாற்றங்கள் சேர்ந்தது தான். என் மூக்கை கொஞ்சம் மாற்றிட்டேன் அப்படின்னா அது உடனே தெரியாது. என் கண்களிலே மாற்றம் வந்துச்சுன்னா அது உடனே தெரியாது. ஒட்டு மொத்தமாக என் முகத்தில் இருக்கிற எல்லா அவயங்களும் மாற்றம் வந்துச்சுன்னா ஆளே மாறிடுவேன். ஆளே மாற்றங்கள், சின்ன சின்ன மாற்றங்கள் சேர்ந்தது தான் மறுரூபம். சின்ன சின்ன மாற்றங்கள் சேர்ந்தது தான் மறுரூபம். டக்குன்னு மாற முடியாது. சின்ன சின்ன மாற்றங்கள் சேர்ந்தது தான் மறுரூபம். எழுதி பண்ணிக்கலாம். இது க்ளோஸ் பண்ணுவோம். பைபிள் எடுத்துகிட்டு இருந்துச்சுல்லுங்க. சரி சொல்லுவோம். சின்ன சின்ன மாற்றங்கள் சேர்ந்தது வேறு ஒரு ரூபம், டிரான்ஸ்ஃபர்மேஷன், வேறு ஒரு ரூபம். அதுக்கு நம்ம கொஞ்சம் பொறுமையாக என்ன பண்ணணும், இருக்கணும். அது கொஞ்சம் என்ன பண்ணணும், பொறுமையாக இருக்கணும். இப்போ கவனிங்க, யார் மாறணும்? பக்கத்தில் கேளுங்க. கடவுள் மாறணுமா, நான் மாறணுமா? கடவுளை மாற்ற முயற்சி பண்ணக்கூடாது. நீங்கள் கடவுள் எப்பயுமே இரக்கம் உள்ளது தான். நீங்கள் ஜெபம் பண்ணுறதுனால அவருடைய இரக்கம் கூட போகுது. அது அது புரிஞ்சுக்கணும். நம்ம உபவாசம் போகிறதுனால அவர் இரக்கம் உள்ளவராக மாற போகிறதில்ல. நம்ம அழுகிறதுனால உங்களுக்கு ஒரு திருப்தி வருமே ஒழிய கடவுளுடைய தன்மையிலே மாற்றம் என்ன பண்ணாது. அவர் அப்படி தான் இருக்கிறார், அன்புள்ளவராகவே இருக்கிறார். நம்ம அழுது ஜெபம் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஒரு திருப்தி வரும். நம்ம என்ன நினைக்கக்கூடாதுன்னா, நான் அழுதுட்டேன், ரொம்ப நாளாக அழுதுகிட்டு இருக்கேன். ஆண்டவர் என்ன பண்ணுவார்? பாட்டு எப்படி? கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். அப்புறம் என்னது? வேதனை, அதனால் உனக்கு விடுதலை. அதனால அந்த மாதிரி பாட்டெலாம் பாடக்கூடாது.
உங்களை அழுதுட்டு உங்கள் கண்ணீரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஐயோ இவ்வளோ துக்கத்தில் இருக்கியாம்மா, எனக்கு தெரியாமல் போச்சியாம்மா, நீ முன்னாடியே சொல்லியிருக்க கூடாதா, நீ இன்றைக்கி இவ்வளோ விவரமாக சொன்னதுனால இன்றைக்கும் பிரச்சனை என்ன பண்ணுறேன் மாத்திரமா? கிடையாது. நியூசன்ஸ். கடவுள் இருக்கிறவராகவே இருக்கிறார். நீங்கள் தான் அவர்கிட்ட கனெக்ட் ஆகும். கடவுள் அன்புள்ளவராகவே இருக்கிறார். கடவுள் அன்புள்ளவராகவே இருக்கிறார். என்னை காட்டிலும் நன்கு அறிந்த ஒரு தேவன் உண்டு. அதனால தான் அவர் கையில் கொடுக்க சொல்கிறாரு. என்னை காட்டிலும் நன்கு அறிந்தவர். நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. அதனால தான் முடிவுகளை நீ எடுக்காத. இன்னைக்கு மதியம் என்ன நடக்கும் உனக்கு தெரியாது, அடுத்த நொடி உனக்கு தெரியாது. உன் லைஃப் அது அன்சர்டைன், தெரியாது. நீ நினச்சிட்டு இருப்ப உலகத்தையே ஆண்டலாம் இன்னும் 20 வருஷத்துக்குன்னு. கிடையாது, அப்படி கிடையவே கிடையாது. அதை என் கையில் கொடுத்துரு. நாளைக்கு என்ன நடக்குன்னு தெரியாது, அதனால் அதை என் கையில் கொடுத்துரு. அவர் கவனிங்க, சர்வ வல்லவர், சர்வ வியாபி, சர்வ ஞானி, ஆனால் அவர் கையில் கொடுத்துடணும். அவர் கையில் என்ன பண்ணணும்? கொடுக்கணும். என்ன சொல்கிறாரு? பிரச்சனை எங்கிருந்து வருகிறதுனா உன்கிட்ட இருந்து வருது, உன் உடம்புல இருந்து தான் வருது. அதனால் அதை கடவுள்கிட்ட கொடுத்துரு. அதையே என்ன பண்ணுறேன் நான், நீ எதை வச்சு உன் வாழ்க்கையை அழிச்சிக்கிட்டு இருக்கியோ, எந்த வாயை வச்சு உன் வாழ்க்கையை அழிச்சிக்கிட்டு இருக்கியோ, எந்த நடக்கையை வச்சு உன் வாழ்க்கையை அழிச்சிக்கிட்டு இருக்கியோ, எந்த யோசனையை வச்சு உன் வாழ்க்கையை அழிச்சிக்கிட்டு இருக்கியோ, அதை கொண்டு வாயன்ட்ட. பிரச்சனையை கொண்டு வராத. உன் அவயத்தையே இப்போ என்ன பண்ணுறேன், அதை வச்சே உன் வாழ்க்கையை கட்டுறேன் பார். அதான் சொல்கிறார். அதை வச்சு தான் உன் வாழ்க்கையை என்ன பண்ண போகிறேன், கட்ட போகிறேன். பேராசை பிடித்த அந்த இருதயத்தை கடவுள்கிட்ட கொடுக்கும் பொழுது அந்த இருதயத்தை மாற்றுவார். கண்டென்ட்டாக அதை மாற்றுவார். திருப்தி உள்ளதாக அதை என்ன பண்ணுவார், மாற்றுவார். முதலாவது அவயங்களை ஏற்பணிக்கிறோம். இரண்டாவது என்ன சொல்கிறாரு, நீ பக்கத்தில் அப்படியே அக்கம் பக்கத்தில் பார்த்து கற்றுக்கிட்டே இருக்கும் பொழுது, அப்படி ஒரு வேஷம் போட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது, அப்போ வேஷம் கவனிங்க, அக்கம் பக்கத்தில் பார்த்து கற்றுக்கிறது நிஜம் இல்லை, அது என்னது, வேஷம். அது என்னது, வேஷம். நிஜங்கிறது என்னன்னா கடவுளை பார்க்கணும். கடவுளை பார்க்கும் பொழுது தான் என்னை குறித்து நான் அறிந்து கொள்வேன். என்னை குறித்து என்ன சொல்கிறாரு, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் ஆண்டவருடைய நன்மை பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று அறிந்து உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபம் ஆகுங்கள். மறுரூபம் ஆகுங்கள். அப்போ மனதை புதிதாக்குகிறார். மனதை என்ன பண்ணுறாரு, நான் யோசிப்பதை புதிதாக்குகிறார். என்னுடைய ஆவலை புதிதாக்குகிறார். தேவன் என்னுடைய பழைய ஆவலுக்கு தீர்வு அல்ல. மாம்சத்தில் இருக்கிற ஒரு மனிதனுடைய ஆவல்களுக்கு தேவன் தீர்வு அல்ல. யாரை போய் நீங்கள் என்ன கேட்டாலும் இயேசுசாமி தருவார், நீங்கள் என்ன செஞ்சு கேட்டாலும் தருவார். என்ன யாரை போய் சொல்லிட்டு வந்துட்டாங்க ஒரு வாரம். அடுத்த வாரம் நான் போகிறேன், ஒரு அம்மா அப்படியே கேட்குது கிராமத்தில், என்ன கேட்டாலும் தருவாங்கிறாங்களே, ஏசாமி பாட்டில் தருவாரா? அப்படியே கேட்டுச்சு அந்த அம்மா, ஏசாமி பாட்டில் தருவாரா? என்ன சொல்லுவீங்க? போன வாரம் யாருமா வந்துட்டு போனது, போன வாரம் அங்கேருந்து வந்தாங்க. அது வேலை செய்யுது. அது என்னது, வேலை செய்யுது. உலகத்திற்கு ஒத்த வேஷம் நான் போடணும், அதற்கு ஆண்டவர் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா அப்படி பண்ண மாட்டார். ஏன்னா அவர் தேவன். ஏன்னா அவர் என்னங்க, தேவன். அப்படி பண்ண மாட்டார். உலகத்திற்கு ஒத்த வேஷம் போடாமல் ஆண்டவருடைய நன்மை, ஆண்டவர் என்ன எதுக்கு வச்சுருக்காரு, எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்குறாரு, அந்த வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன விரும்புகிறாரு, எனக்கு என்ன தேவை அப்படின்னு அவரை பார்த்து அவருடைய நன்மையை பகுத்து பார்த்து அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது என் மனம் புதிதாகிறது. என் மதம் எது கௌரவம் நினச்சனோ இப்போ எது கௌரவம்னு புரிஞ்சுக்கிட்டேன். வெளியில் இருக்கவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ண நினச்சேன், ஆனால் இப்போ கண்ட்ரோல் பண்ண வேண்டியது யார், என்ன? வெளியில் இருக்கவங்க எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணதை தான் லீடர்ஷிப்னு நினச்சேன். கிடையாது. முதல்ல கண்ட்ரோல் பண்ணுறது வேண்டியது யார், என்ன? அப்படி மனதை புதிதாக்கும் பொழுது ஒரு பெரிய மறுரூபத்தை தேவன் என்ன பண்ணுறாரு, கொண்டு வருகிறார். இதை தொடருவோம். நம்ம 3 காரியங்கள். தேவன் தம்முடைய ஆவியை அனுப்புகிறார். தேவன் தம்முடைய ஆவியை அனுப்புகிறார். அவர் நம்மேல் வைத்த அன்பையும், அவர் நம் மீது வைத்த பலனையும், அவர் நம்மேல் வைத்த அந்த தெளிந்த புத்தியை நமக்கு கொடுக்குறார். தெளிந்த புத்தியை கொடுக்குறார். அதை கொடுத்த உடனே நான் எங்கே போவேன், ஐ நீட் கரெக்ஷன் அப்படின்னு என் வாழ்க்கை எங்கே கொண்டு போகிறேன், ஆண்டவர்கிட்ட கொண்டு போகிறேன். இப்போ என்ன பண்ணுறாரு, என்னுடைய சரீரத்தை, அந்த அவயத்தையே என்னுடைய வாழ்க்கையை கட்டுவதற்கான ஆயுதமாக
மாற்றுகிறார். இரண்டாவதாக, பழுதடைந்த பாழாய் போன ஆசைகள் கொண்ட என்னுடைய மனதை புதிதாக என்ன பண்ணுறாரு? மாற்றுகிறார். அப்படி மாற்றும் பொழுது டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன பண்ணுது? வருது. அப்போ மாற்றம் எங்கே வரணும்? உடலிலும் மனதிலும். எல்லாம் சொல்லுங்கள், உடலிலும் மனதிலும். அந்த மாற்றத்தை தேவன் எப்படி செய்கிறார்னா, தம்முடைய ஆவியை நமக்குள்ளாக அனுப்பி தான் அதை செய்ய முடியும். இல்லாட்டி இந்த இடத்த விட்டு நீங்கள் கால் வைத்ததோட இது காணா போயிடும். இங்கேயே பாதி ஏறாது, இல்லை வெளியே கால் வச்சோன்னே இது காணா போயிடும். இந்த போதனையை நீங்கள் வீட்டுக்கு எடுத்து போய் உங்கள் வாழ்க்கைக்கு பயன்படணும்னா நீங்கள் கடவுளுடைய பிள்ளையாக மாறணும். போதகராகவும் மாணவனாகவும் இருப்பது என்பது கடவுளுடைய ஸ்டைல் கிடையாது. தகப்பனாகவும் பிள்ளையாகவும். நல்லா கவனிச்சிங்க. கடவுள்கிட்டருந்து நீங்கள் போதனையை பெற்றுக்கொண்டு வாழ்ந்துட முடியாது. முதல்ல அவருக்கு என்னவா மாறணும்? கண்களை மூடுவோம், நாம் ஜெபிப்போம்.